ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டாப் 5 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம், அதுவும் தமிழ் டப்பிங்கில். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் 5th இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி த ரைட் ரெடம்ஷன். இந்த படம் வந்து 2011 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாமான் சொல்லி ஒரு பெரிய ட்ரக் லார்ட் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து போலீஸ் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அவன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படின்னா, நிறைய அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருக்கும். ஸோ அவன் கிட்ட நெருங்குறதே முடியாத ஒரு விஷயம். எந்த போலீஸ்லாம் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் போய் பிடிக்கணும்னு சொல்லி போகிறாங்களோ அவங்களாம் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கிரிமினல் தான் அவன். ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக 20 பேர் வந்து ஒரு குழு அமைச்சு அவங்க உள்ளே போகிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அதில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கார். அண்ட் அதுக்குள்ளே போகிற அவங்க 6 அப்பார்ட்மெண்ட்டை தாண்டிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம வில்லனுக்கு மெசேஜ் சொன்னோடனே நம்ம வில்லன் என்ன பண்ணிடுறான், மைக்கில் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறான், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து போலீஸை சாகடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கிரிமினல்ஸாக இருப்பாங்க போல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வில்லனை எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்து ஆண்டின்னு சொல்லி ஒரு பிரதரும் இருப்பான். அவனும் இந்த கும்பலில் ஒரு மெம்பராக இருப்பான். ஸோ அவனை வந்து இங்கேருந்து எப்படியோ கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைப்பார். ஸோ அதெல்லாம் அவர் பண்ணாரா இல்லையா, கடைசியாக வந்து நம்ம டாமாவை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லேயே போகுங்க. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா வேறு மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தோட சீக்வல் பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவுமே நல்லா தான் இருக்கும். அண்ட் அடுத்ததாக 4th இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி ஈக்குவலைசர். இந்த படத்தில் நம்ம டான்சல் வாஷிங்டன் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து 2014 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவி தான். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹிட்மேனாக இருந்திருப்பார். அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருக்கும்போது ஆனாலும் அவருக்கு தானாகவே அந்த பிரச்சனைகள்லாம் தேடி வரும். அவர் அதெல்லாம் வந்து அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள் தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி கட்டத்தில் ஒரு பொண்ணு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து இவர் தேடி கண்டுபிடிச்சி எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 3rd பார்ட் வரை வந்திருக்கு. அது 3மே வந்து வேறு லெவலில் இருக்கும். தமிழ் டப்பிங்லேயே இருக்கிறதுனால அது 3த்தையுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்டு கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் கும்பலே வந்து நம்ம ஆள் வந்து காலி பண்ணிடுவார். ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு ஹிட்மேனாக தான் நம்ம ஹீரோ இருப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தையும் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் 3rd நம்ம பார்க்கக்கூடிய மூவி மிஷன் இம்பாசிபிள். இந்த படத்தோடைய ஃபிலிம் சீரீஸையே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேறு லெவலான ஒரு ஃபிலிம் சீரீஸு. 1996 இப்போ வரைக்கும் இந்த சீரீஸ் அடிச்சுக்க முடியாது, இந்த மூவி சீரீஸை. அந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்துடைய பேர்லேயே இருக்குங்க, மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் நம்ம ஹீரோ எந்த மிஷனெல்லாம் வந்து முடிக்க முடியாதோ அது எல்லாத்தையுமே முடித்து காட்டுவார். அவரோட உயிரே போனாலும் சரி அதை வந்து அவர் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த கதை ஒவ்வொரு படத்துலையுமே வந்து கதையை கொண்டு போவாங்க. இப்போ வரையும் 7th பார்ட் வரை ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா வந்து 8th பார்ட்டும் வரதாங்க போகுது. அதுவுமே வந்து ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்தால் தான் தெரியும். வந்த வரைக்குமே எல்லா படத்துலையுமே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ரியலாக அவரே பண்ணியிருப்பாராம். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஸ்டண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எப்புட்றா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்குலாம் தோணும். அந்தளவுக்கு சூப்பரான இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2nd இடத்துல பார்க்கக்கூடிய மூவி 1999 ரிலீஸ் ஆன மேட்ரிக்ஸ். இந்த படத்தில் நம்ம கேனியூ ரீவ்ஸ் தாங்க நடிச்சிருப்பார். அண்ட் இவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். இந்த படம் 1999 வந்திருந்தாலும் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் அண்ட் பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வேர்ல்டே காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் அதை தவிர்த்து உண்மையான உலகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கேருந்து பிறந்த சில பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹீரோவை வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஹீரோ வந்து நியோ அப்படின்றவரை வந்து அவர் தேடி போவாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான நபர் வந்து நம்ம மார்ஃபியஸ் தான்.
ஸோ அவர் தான் வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிப்பார், இந்த மாதிரி ஒன்றால் மட்டும்தான் நம்ம மேட்ரிக்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நியோவை வச்சு மேட்ரிக்ஸ் உலகத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை எப்படி வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து ஆக்ஷன் அது எல்லாத்தையுமே தாண்டி வேற மாதிரி ஒரு இன்ஸ்பயர் பண்ணுன்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தன் வந்து அவனை எந்த அளவுக்கு நம்புறானோ, ஸோ அந்த அளவுக்கு அவனால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் மொத்தமாக 4 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. என்னதான் 4 பார்ட் வந்திருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு வேற எந்த படமும் வராது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருக்குங்க. இந்த படத்தை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மூவி ஜான் விக் தாங்க. இந்த படத்துலையும் கேனு ரீவ்ஸ் தான் நடிச்சிருக்காரு. IMDbல 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படமும் ஒரு வேற மாதிரியான ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரி தான். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் விக் வந்து ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நாய்க்குட்டியை வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டி கூட இவர் மட்டும் இப்போது அந்த பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கான். அவனுடைய பையன் வந்து நம்ம ஜான் விக்கோட கார் மேலே ஆசைப்பட்டு அந்த காரை திருடிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் போயிட்டு நம்ம ஜான் விக் அடித்து போட்டு அந்த அந்த நாயையும் வந்து கொன்னுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தெரியாது, ஒரு நாய்க்குட்டியை கொன்னதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஜான் விக்குக்கு வந்து அந்த கார் எடுத்துகிட்டு போனது கூட பெரிய விஷயமா இருக்காது. அந்த நாய்க்குட்டியை கொன்னுட்டு போனான்ல, ஸோ அதனாலேயே நம்ம ஜான் விக்கு ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுவார். ஏன்னா அந்த நாய்க்குட்டியை தான் அவர் ரொம்ப இதாக பார்த்துட்டு இருப்பார் அவன் ஒய்ஃப் போன பிறகு. பட் அதே வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னோடனே அவருக்கு வேற மாதிரி வெறி ஏறும். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க ஜான் விக்குக்கு. அதாவது அந்த திருடிட்டு போனான்ல, ஸோ அவன் போயிட்டு ஒரு இந்த காரெல்லாம் வந்து மாத்துற ஒரு கேங்ஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த காரு மொத்தமா மாத்தி குடுங்க, பிளேட்டெல்லாம் மாத்துங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதுக்கு அவன் இந்த கார் யாரோடது தெரியுமா? நீ வெளிய போ அப்படின்ற மாரி சொல்லி அவனையே அடிச்சு அனுப்பிருவாரு. அப்பதான் அவனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அவன் அப்பா கேங்ஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்டயே போய் சொல்றான். அப்ப அவரே வந்து என்ன பண்றாரு, இவன அடிச்சுட்டு, "எதுக்கு நீ அவன போய் தொட்ட? அவன் இன்ன வரையும் பிசினஸ்ல இல்லாம இருந்தான். இப்போ மறுபடியும் பிசினஸ்குள்ள வந்துருவான்." அப்படின்ற மாரி சொல்லி வேற மாரி ஒரு பில்டப்லாம் குடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் போக போக இந்த படத்துல வந்து நமக்கு தெரிய வரும் ஜான் விக்னா யாரு? அவர் என்னலாம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாரி. ஸோ அவர் பண்ற ஒவ்வொரு சீனுமே வந்து செம்ம ஆக்ஷன் சீக்வென்ஸா தான் இருக்கும். அவர் உள்ள வந்தாலே ஆக்ஷன் தான், பேச்சே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆளு தாங்க அவரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் தான். இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல 4 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படமுமே வேற மாரியான ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்கும். ஸோ இந்த படத்த நீங்க இன்ன வரையும் பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பாருங்க. மோஸ்ட்டா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வரையும் நம்ம டாப் 5 மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இதிலேயே வந்து நெறைய ஆக்ஷன் மூவிஸ்லாம் இருக்கு இன்னும். பட் 5 படங்கள் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல நான் 5 படங்கள வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2ல நம்ம வந்து அத போட்டு சொல்லிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.